மன்னார் மாவட்டத்தில் மணலுக்கான விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதுடன் ஏனைய மாவட்டங்களுக்கு விநியோகிப்பதற்கான அனுமதியும் வழங்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் மன்னார் மாவட்ட செயலாளருடன் கலந்துரையாடி யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு தேவையான மணலை பெற்றுக் கொள்வதற்கு துரித நடவடிக்கை எடுக்குமாறு யாழ்ப்பாண மாவட்ட செயலாளருக்கு வடக்கு மாகாண ஆளுநர் நாட்டன் வேதநாயகன் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். அத்துடன் கிளிநொச்சி மாவட்டத்திலிருந்தும் வெகு விரைவில் ஏனைய மாவட்டங்களுக்கான மணல் விநியோகம் ஆரம்பிக்கப்படும் எனவும் ஆளுநர் குறிப்பிட்டார். வடக்கு மாகாணத்தில் மணல் மற்றும் கிரவல் விநியோகத்தை ஒழுங்குபடுத்துவது தொடர்பில் புவிச்சரிதவியல் அளவை மற்றும் சுரங்கப் பணியகத்தின் தலைவர் சமன் ஜெயசிங்கவின் பங்கு பற்றுதலுடன் கடந்த மார்ச் மாதம் இடம்பெற்ற கலந்துரையாடலின் தொடர் முன்னேற்றங்களை ஆராயும் விசேட கூட்டம் ஒன்று ஆளுநர் செயலகத்தில் நேற்று நடைபெற்றது. இக்கலந்துரையாடலின் ஆரம்பத்தில் உரையாற்றிய ஆளுநர் மணல் விநியோக அனுமதிகளை பெறுவதில் ஏற்படும் தாமதங்கள் மற்றும் நடைமுறை பிரச்சினைகளை சுட்டிக்காட்டினார். பொதுமக்கள் குறைந்த விலையில் இலகுவாக மணலை பெற்றுக்கொள்வதற்கான தொடர் நடவடிக்கைகளை துரிதப்படுத்தி விநியோகத்தை உறுதிப்படுத்துவது அவசியம் என வலியுறுத்தினார். யாழ்ப்பாண மாவட்டத்தில் பல்வேறு நிதி மூலங்களினூடாக ஆயிரக்கணக்கான வீட்டுத் திட்டங்கள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவற்றின் நிர்மாணப் பணிகளுக்கு பெருமளவிலான மணல் தேவைப்படுவதாகவும் யாழ்ப்பாண மாவட்ட செயலாளர் சுட்டிக்காட்டினார். எனவே இந்த பெரிய தேவையை கருத்திற்கொண்டு தடையற்ற மணல் விநியோகத்தை உறுதி செய்து அதனை சீராக ஒழுங்குபடுத்துவது மிகவும் அவசியமானது எனவும் அவர் இதன்போது வலியுறுத்தினார். மன்னாரில் மணல் விநியோகம் சீராக ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளது. விலை நிர்ணயக் குழுவின் தீர்மானத்திற்கு அமைவாக மணலுக்கான விலையும் வெளி மாவட்டங்களுக்கு கொண்டு செல்வதற்கான போக்குவரத்து கட்டணங்களும் தீர்மானிக்கப்பட்டுள்ளன. அத்துடன் வெளி மாவட்டங்களுக்கு மணலை கொண்டு செல்வதற்கு விதிக்கப்பட்டிருந்த தடையும் நீக்கப்பட்டுள்ளது. மேலும் குளங்களிலிருந்து மணலை கழுவி எடுப்பதற்கான செயற்பாடுகளும் துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட செயலாளர் தெரிவித்தார். மணல் அகழ்வு பணிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் பிரதேச சபையின் ஊடாக மணல் விநியோகத்திற்கான அனுமதியை பெற்றுக்கொள்ளும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. எனினும் பிரதேச சபையின் விண்ணப்பங்களில் காணப்பட்ட சில குறைபாடுகள் காரணமாக புவிச்சரிதவியல் அளவை மற்றும் சுரங்கப் பணியகம் அவற்றை திருப்பி அனுப்பியுள்ளமையால் தேவையற்ற தாமதம் ஏற்படுவதாக கிளிநொச்சி மாவட்ட செயலாளர் சுட்டிக்காட்டினார். மேலும் குளங்களில் மணலை கழுவி எடுப்பதற்கான ஒப்பந்தங்கள் வழங்கப்பட்டிருந்தாலும் நீர்மட்டம் குறையாமையால் அம்முயற்சி தாமதமாகியுள்ளதாகவும் இம்மாத இறுதியில் அப்பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு விநியோகம் சீராக நடைபெறும் எனவும் அவர் குறிப்பிட்டார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் மணல் விநியோகத்திற்கான அனுமதி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் உரிய தரப்பினரின் கள ஆய்வுக்கு பின்னர் ஒரு வார காலத்தினுள் அதற்கான அனுமதிகள் வழங்கப்படும் எனவும் மாவட்ட செயலாளர் தெரிவித்தார். வவுனியா மாவட்டத்தை பொறுத்தவரை மணல் விநியோகத்தில் பாரிய பிரச்சினைகள் ஏதுமில்லை என வவுனியா மேலதிக மாவட்ட செயலாளர் குறிப்பிட்டார். விநியோக அனுமதிகளை பெறுவதற்கு தேவையான ஆவணங்களின் பட்டியல் ஒன்றை வழங்குமாறு புவிச்சரிதவியல் அளவை மற்றும் சுரங்கப் பணியகத்துக்கு ஆளுநர் இதன்போது பணிப்புரை விடுத்தார். இக்கலந்துரையாடலில் வடக்கு மாகாண பிரதம செயலாளர், ஆளுநரின் செயலாளர், உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர், மாவட்ட செயலாளர்கள், பிரதி பிரதம செயலாளர், நீர்ப்பாசன திணைக்களம், கட்டடங்கள் திணைக்களம் மற்றும் வீதி அபிவிருத்தி திணைக்களம் ஆகியவற்றின் மாகாண பணிப்பாளர்கள், உள்ளூராட்சி ஆணையாளர், பிரதி போலீஸ் மா அதிபர்கள், மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் பிரதிநிதிகள், வனவள திணைக்கள அதிகாரிகள் மற்றும் பிரதேச சபைகளின் செயலாளர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர்.